இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெத்தலை வெள்ளி கிழங்குல வறுவல் பண்ண போறோம். அந்த கிழங்கை க்ளீன் பண்ணி எப்படி வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வள்ளிக்கிழங்கு. எங்கள் ஊர் சைடு வெத்தலை வெள்ளிக்கிழங்கு வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பேர் தெரியல. சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது போல தான் இதுவும் இருக்கும். அது சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து இருக்கும், இது வந்து சுத்த வெள்ளையாக இருக்கும். இப்போ இதை எப்படி சீவிட்டு நம்ம வறுவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தோலை சீவிட்டிங்கன்னா நல்லா தோல் சீவி வந்துட்டு உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கணும். இந்த தோலெல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுவுறப்ப பார்த்திங்கன்னா இது ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், உப்பெல்லாம் போட்டு கழுவுனா அந்த வலுவலுப்பு போயிடும். ஊரில் எங்கள் சித்தி கொடுக்குறப்பவே சொல்லி அனுப்புனாங்க, உப்பு போட்டு கழுவிட்டா அந்த வலுவலுப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் முதல் தடவையாக இப்போ தான் அந்த வள்ளிக்கிழங்கு நான் வறுவல் பண்ண போகிறேன். சேனக்கிழங்குலாம் பண்ணியிருக்கோம். வள்ளிக்கிழங்கு வந்து நான் இப்போ தான் சமைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சமைச்சிருக்காங்க, நான் இப்போ தான் முதல் தடவையாக ஊர்லேருந்து எடுத்து வந்ததுனால அதை சமைக்க போகிறேன். தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நம்ம இதை உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வலுவலுப்பாக வந்துச்சு, அப்படியே ஒரு நூலாக வர்ற மாதிரி. வெண்டைக்காய் கழுவுனோம்னா எப்படி நூலாக வரும், அந்த மாதிரி இது நூலாக வந்துச்சு. நல்லா உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டேன். இது எதுக்காக பெருசாக போட்டிருக்கேன்னா, பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டால் சும்மா வெறும் கிழங்கா இதை வேக வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மரவள்ளி கிழங்குலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் நல்லா மாவு போல் இருக்கும். வெறும் கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலுமே. அதனால தான் ஒரு 2 கிழங்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். தான் பாருங்கள், பெரிய கிழங்காவே 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த காயை போட்டுடலாம். தேவையான உப்பு, வறுவலுக்கு வெட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த கிழங்கை மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வள்ளிக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். நம்ம தனியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இனி ஒரு 2 நிமிஷம் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குது கிழங்கு. இப்போ இதோட தண்ணியை வடிச்சுக்கலாம். வெறுங்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், மாவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கிழங்கு கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒன்று வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், புளிக்குழம்பு சாம்பார் இது கூட வைக்கலாம். குழம்புங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டு இல்லைன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகலை. நான் போட்டு ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும், அதுக்குள்ளேயுமே நல்லா வெந்துருச்சு. இந்த கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் நம்ம வறுவல் பண்ணிடலாம். வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம் இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கிழங்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டிக்கலாம். கிழங்குல நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு பத்தலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே தூவிக்கோங்க. மசால் போட்டதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வருந்துடும். நல்லா அந்த மசாலாலாம் போட்ட மசாலா அந்த கிழங்குல பிடிச்சி நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து தயிர் சாதம் கூட, அப்புறம் தக்காளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சு சாப்பிட்றப்ப சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் பருப்பு ரசம் மட்டும் கூட வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதுவும் சூப்பராக வெந்துடுச்சு. சும்மா சாப்பிட்றதுக்கு நல்ல மாவு போல் இருக்கும். இந்த கிழங்கு சாப்பிட்டா இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் வடித்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வள்ளிக்கிழங்குல மட்டும் இல்லை, சேனக்கிழங்குல கூட நீங்கள் இதே போல் வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்குலையும் இது போல் வறுவல் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.